சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவருக்கு வயது 79. தமிழ் இலக்கிய உலகின் முன்னணி எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான பூமணி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். தமிழ் இலக்கியத்துக்கு பேரிழப்பாக பார்க்கப்படும் அவரது மறைவுக்கு எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், அரசியல் தலைவர்கள், வாசகர்கள் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். பூமணியின் மறைவு தமிழ் இலக்கியத்துக்கு பேரிழப்பு என இலக்கிய உலகினர் தெரிவித்துள்ளனர். இலக்கியத்திற்கு எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கிறாரோ அதே அளவு திரைப்படத்துறையிலும் அவர் தன்னுடைய காத்திரமான பங்களிப்பை செய்திருக்கிறார். அன்னாருடைய மறைவு என்பது தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு பேரிழப்பு. குறிப்பாக கர்சல் பிரதேச மக்களுக்கும் புதிதாக எழுத வருகின்ற இளம் எழுத்தாளர்களுக்கும் அவருடைய படைப்புகள் ஒரு முன்னோடியாக இருக்கும். 1947ஆம் ஆண்டு ஆண்டிப்பட்டியில் பிறந்தவர் பூமணி. இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்ட அவர் பல்வேறு சிறுகதைகள், நாவல்களை எழுதியுள்ளார். வெக்கை, பிறகு, வாய்க்கால் வரவுகள், அஞ்சாடி போன்ற நாவல்கள் அவரது எழுத்தில் புகழ் பெற்றவை. அஞ்சாடி நாவலுக்காக எழுத்தாளர் பூமணிக்கு 2014ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டது. தலித் படைப்பிலக்கியம் என்ற வகைமை உருவாகும் முன்பே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பின்னணியாக கொண்டு பிறகு என்ற நாவலை எழுதியவர் பூமணி. 1982இல் வெளியான இவரது வெக்கை நாவல் வெற்றிமாறனின் இயக்கத்தில் அசுரன் திரைப்படமாக வெளிவந்தது. மறைந்த எழுத்தாளர் பூமணியின் இறுதிச் சடங்கு நாளை காலை கோவில்பட்டியில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலக்கியத் துறையில் பூமணியின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்துக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார்.